நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்னா அந்த பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு நம்ம போயிட்டு நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். விண்டேஜ் பஸ் ஏறுறதுக்காக நம்ம சென்னை சென்ட்ரல் வந்திருக்கோம். இந்த சென்னை சென்ட்ரல்ல இருந்து 30 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து விண்டேஜ் பஸ் வரதா சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சென்ட்ரல் வந்துட்ட ஒரு 5 நிமிஷத்துலயே இந்த விண்டேஜ் பஸ் வந்துருச்சு. அந்த வெளித்தோட்டம் நல்லா இருக்குல்ல அந்த பஸ். இந்த விண்டேஜ் பஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மூவில பார்த்துருக்கேன். பட் ஆனால் நேரில் பார்க்கறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. நல்லா இருக்குங்க. அந்த அந்த கலராக இருக்கட்டும், அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸாக இருக்கட்டும், அப்புறம் ஜன்னலாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டவுன் பஸ்லாம் வரும்ல, ஸோ அதே மாதிரி தோற்றமாக இருந்துச்சு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸில் இந்த ஏறும் வழி இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். இதை விட ஹைலைட் என்னன்னா, இதோடைய அந்த லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக் பார்த்தீங்கன்னா டோரோட லாக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இன்னி வரைக்கும் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் லாக்கரை நான் பார்த்ததே கிடையாது, டோர் லாக்கை. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, பட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிட்டிங் இது இருக்கு இல்லையா, இந்த சிட்டிங் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பாருங்க பெட்டு, ஸோ அதே மாதிரி கலரில் இருந்துச்சு. பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உட்கார்றதுக்கு. அது விண்டேஜ் ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இந்த சைனேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சைனேஜ் என்னன்னா, இந்த பஸ் சென்ட்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி மெரினா பீச் போயிட்டு திரும்பியும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து எண்டிங் பாயிண்ட்டும் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுன்ற மாதிரி டிரைவர் என்ன சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த இதில் போகிற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எப்பயும் போல தான் நார்மல் பஸ்ஸில் எப்படி வந்து பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா சென்னை ஒன்று இருக்குது ஆப்பு, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து கைப்பிடி பாருங்களேன், இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா கயிறில் இருக்கும், கயிறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நின்றுட்டு போகிற மாதிரி இருந்தால் அதில் நீங்கள் கைப்பிடி பிடிச்சிக்கலாம். பட் அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த கைப்பிடியாக இருக்கட்டும், அந்த லாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. பட் நல்லா இருந்துச்சு. நான் எப்போடா பஸ் எடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக வந்து பஸ் எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. விண்டேஜ் பஸ்ஸில் நம்ம ஏறிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தான் இருக்கும். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 4 o'clock இருந்து வீக் டேஸில் 4 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் 30 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் இந்த பஸ் வரதா சொல்லியிருக்காங்க. பஸ் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த உள்ள இருக்கிற ஆம்பியன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பஸ்ஸில் இதே மாதிரி இந்த கயிறு இருக்கு பாருங்க, கை பிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி நான் பார்த்து கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைமு. பட் சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எது கேரளாவிலையா? இல்லை, நான் பார்த்து கிடையாதுப்பா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் பார்க்குறேன் இதே மாதிரி பஸ்ஸில். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்களா பெட்டில், இது அப்படிதான் ஃபீல் ஆகுது இந்த சீட்டை பார்த்தா. ப்ளஸ்ஸு ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது உட்கார்றதுக்கு, சீட்டு ஒரு மாதிரி இதாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கபாலீஸ்வரர் கோவிலேருந்து இந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் போகுதுன்ற என்னென்ன பாயிண்ட்டுக்கு போகும் அப்படின்ற சைனேஜ் லைட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா பஸ்ஸில் நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி ஒரு திருக்குறள், அந்த குறள் ஒன்று இருக்கு. அப்புறம் என்ன, இதை வந்து 2 இடத்துல நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒன்று நேராக வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சென்னை ஒன் ஆப் இருக்கு இல்லையா, இதில் நம்ம வந்து லாகின் பண்ணி இதில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 rupees. 1 day ஃபுல்லாக மொத்தமாக கவர் பண்ணுறதுக்கு 50 rupees வாங்குறாங்க. அது வந்து 1 day ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல இறங்கிட்டு வெயிட் பண்ணி அதை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் சரி அதே பஸ்ஸில் நம்ம வரணும்னா ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு 16 பிளேஸ் இதில் இருக்குது. அந்த 16 பிளேஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வேணா நம்ம மொத்த இடத்தையும் கவர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் 50 rupees டிக்கெட் இருக்குல்ல, இது வேண்டாம், நான் நார்மலாகவே பஸ்ஸில் போகிற மாதிரி போகிறோம் அப்படின்னா நார்மல் பஸ்ஸில் என்ன ரேட் இருக்கும், ஸோ அந்த ரேட்டை வந்து இதில் வாங்கிக்கிறாங்க அவங்க. நார்மல் டிக்கெட்டும் இருக்குது, நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கன்னா அந்த டிக்கெட்டும் இதில் இருக்குது. ஒரு வழியாக பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பஸ்ஸு. அப்படியே ஸ்டார்ட் ஆகி விவேகானந்தர் இல்லம் இதெல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து லைட் ஹவுஸில் இருக்கும். லைட் ஹவுஸ்லேருந்து மறுபடியும் ரிட்டன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அதாவது அங்கேயே கொண்டு வந்து எண்டிங்கே விட்டுரும். பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி.
நல்லா இருக்கு. இந்த வள்ளூர் கோட்டமா இருக்கட்டும், இப்போ அடுத்தது இந்த விண்டேஜ் பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளாவது வந்து இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் இந்த இந்த 90 கிட்ஸோடைய அந்த 90ஸோட சாங்ஸ் இருக்கும்ல, அந்த சாங்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த இந்த பனி இழும்பிரவு அப்படின்னு வரும்ல, அது மாதிரி பாட்டு, அதே மாதிரி இந்த மல்லிகமுத்து அந்த மாதிரி சாங்கு, இது மாதிரி இந்த 90ஸோட சாங்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80ஸோட இதுவாக வந்து விட்டுருக்காங்க. ஒரு 5 பஸ் விடப்பட்டிருக்கு. நம்ம அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் மட்டும் விடப்பட்டிருக்கு. பஸ் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. பஸ் எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு புது விதமான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஜன்னலாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்குறப்போ என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டேன், இருக்கு உங்களுக்கு டிக்கெட் காமிக்கிறேன் பாருங்களேன். 50 ரூபா டிக்கெட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல. நான் இருங்க ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். ஏன்னா இதில் தலைகீழாக தெரியும் பாருங்க. சென்னை உலா பயணச்சீட்டு ரூபாய் 50, ஒரு நாள் முழுவதும் செல்லத்தக்கது. அதோட வண்டியோட நம்பர் போட்டிருக்காங்க போல. விண்டேஜ் பஸ் ஹோப் ஆன் ஹோப் சர்வீஸ். ஸ்கேன் த கியூஆர் கோடு. ஆமாம், இது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா எங்கெங்கே போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிடைக்கும். இந்த பஸ்ஸில் 2 விதமான சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இந்த 50 ருபீஸ்ன்றது 16 பிளேஸ் இருக்குல்ல, நம்ம பஸ்ல இருந்தே நம்ம இங்கேருந்து சென்ட்ரல் வரமா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அது இல்லாமல் நார்மல் பஸ்ஸில் நம்ம இப்போ நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நார்மலாக நம்ம என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அது பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு டைம் நம்ம வந்து இந்த டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 டே ஃபுல்லானா இப்போ வந்து நான் இந்த ஷாப்பு வள்ளூர் கோட்டை இருக்குல்ல, வள்ளூர் கோட்டத்தில் நான் இறங்கி கொஞ்சம் சுற்றி பார்க்கணும், ஆனால் பஸ் அவ்வளோ நேரம் நிற்காதுல்ல, அப்போ நம்ம எப்படி அடுத்த பஸ்ஸில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வள்ளூர் கோட்டத்தில் இறங்கி நீங்கள் அங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு 1 டைம் வந்து இந்த பஸ் வருது சரிங்களா. அப்போது நீங்கள் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணி 30 மினிட்ஸுக்கு ஒன்ஸு இந்த பஸ் வரும். அடுத்தடுத்து நீங்கள் அந்த அடுத்தடுத்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த பஸ்ஸில் 1 டே ஃபுல்லாக இந்த 50 ருபீஸ் வந்து செல்லுபடி ஆகும். நல்லா இருக்குது பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு மாதிரி. ஆனால் அப்படியே இயற்கை மீன்ஸ் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் என்ன கொஞ்சம் குழுங்க செய்யுது. நம்ம இந்த கிராமத்துலாம் போயிருப்போம்ல, அதாவது டவுன் பஸ், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பஸ் வந்து மங்கை பஸ்ன்னு சொல்லுவான். ஸோ அதில் போகிறப்ப அப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குங்க போகிறதுக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், நான் மட்டும்தான் இருக்கேன் சொல்லப்போனால். இங்கே முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க, நான் ஒரு ஆள் இருக்கேன், அவ்வளோதான். நல்லா இருக்கு. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் விக்டோரியா பொது அரங்கம். Currently passing through Victoria Public Hall. விக்டோரியா ஹால் 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. Victoria Hall is a historic public building constructed in 1887 to commemorate the Golden Jubilee of Queen Victoria. It is an important heritage structure and a fine example of colonial era architecture, which has been recently renovated and opened to public. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் ரிப்பன் மாளிகை. Currently passing through Ripon Building. ரிப்பன் கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. வாவ், நல்லா இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு இடமும் வரப்போ இதுல 16 பிளேஸ் இருக்கு இல்லையா, அது வரப்போ அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படுது. அதாவது இதோடைய எப்போ கட்டப்பட்டுச்சு, எந்த ஆண்டில் கட்டப்பட்டுச்சு அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. பிளஸ் அந்த லைட்லயும் வந்து ஷோ ஆகுது. இது உண்மையிலுமே நல்லா இருக்கு. ஆனா அப்பப்போ ரொம்ப ஷேக் ஆகுது, அதுதான் பயமா இருக்கு. இந்த ரிப்பன் மாளிகையா இருக்கட்டும், விக்டோரியா ஹால், நான் நெக்ஸ்ட் டைம் நான் போறப்போ கண்டிப்பா இந்த விக்டோரியா ஹாலுக்கு தான் போலான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டேன்றப்போ அது லீவ்ன்றதுனால தான் இன்னைக்கு நான் கவர் பண்ண முடியல, இல்லைன்னா இன்னைக்கு கவர் பண்ணிருக்கலாம் விக்டோரியா ஹாலை.
கிட்டத்தட்ட 40 வருஷமா அது வந்து மூடப்பட்டிருக்குங்க. மூடப்பட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ரெனோவேஷன் பண்ணி இது வந்து திறக்கப்பட்டிருக்கு விக்டோரியா ஹாலு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ அடுத்த விளாகில் கண்டிப்பாக அந்த விக்டோரியா ஹாலை வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. நல்லவரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு நைட்டு உண்மையிலே நல்லா இருக்கு பார்க்குறது. ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த விக்டோரியா ஹாலு ரிப்பன் மாளிகை சொல்லிச்சு இல்லையா, 1908ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை இணைக்கும் நீண்ட தூர மற்றும் புறநகர் ரயில் சேவைகளுக்கான முக்கிய மையமாக செயல்படுகிறது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் is one of the major railway terminals in Chennai. It was opened in 1908 and serves as an important hub for long distance and suburban train services, especially connecting southern districts of Tamil Nadu. நல்லா இருக்குங்க. அடுத்தடுத்து வர வர இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க பக்கம் ஸ்க்ரீன்ல ஷோ ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அப்படியே இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சைஸ் ரொம்ப பெருசாவே இருக்கு. அதனால வந்து வியூ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பார்க்க. ஆக்சுவலி இதோடைய மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பஸ்ஸை மாடிஃபை பண்ணி, அது 80ஸ்ல இருக்கக்கூடிய பஸ் எப்படி இருக்கு விண்டேஜ் பஸ், அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்க ஒன் டேல 16 பிளேஸ் நம்ம அப்படி பஸ்ல இருந்த மாதிரியே நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை இறங்கி சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த விண்டேஜ் பஸ் எடுத்துக்கோங்க. 50 rupees தான். 50 rupees எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 1 hourல இந்த 16 பிளேஸையும் நீங்க பஸ்ல இருந்த மாதிரி பார்த்துடலாம். இல்லை இறங்கி பார்க்கறதா இருந்தாலும் 30 minutesக்கு ஒன்ஸ் இந்த பஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மொத்தமா 5 பஸ் வந்து விட்டுருக்காங்க சென்னையில. அதனால இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு உண்மையிலுமே. ஆனா பாத்தீங்களா, இந்த பஸ்ல போறப்பதான் இந்த கவர்மெண்ட் பஸ் கிராமத்துல போகும் இல்லையா, அந்த ஃபீல் அப்படியே குலுங்குது, ஒரே குலுங்கலா. நம்ம ஃபுல்லா போக போறது கிடையாது லைட் ஹவுஸ் வரைக்கும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால 1 hour ஆகும். ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் நைட் ஷூட் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு 2 ஸ்டாப் வரைக்கும் உட்காந்துருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இறங்கிடலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தோம். உண்மையிலே நல்லா இருக்கு. நீங்கள் ஒன் டைம் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 1 hour ஒதுக்கி இதுக்காகவே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 16 பிளேஸ் நீங்கள் வந்து இறங்கி பார்த்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் இருந்த மாதிரி ஜன்னல் வரமாக இருந்து பார்த்துட்டு போனாலும் சரி, நல்ல ஒர்த்தானது தான். 50 rupees. 1 hour later. பஸ் விட்டு இறங்கிட்டோம். நம்ம வள்ளூர் கோட்டத்துல இறங்கியாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அங்கே இறங்கிட்டேன். முன்னாடி சொன்னது தான், ஒன் டேல ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் தாராளமாக நீங்கள் வரலாம். 50 rupees தான். ஒரு 16 பிளேஸை வந்து கவர் பண்ணுது. நீங்கள் அங்கே இறங்கியும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த பஸ்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணி போகலாம். இல்லை நீங்கள் பஸ்ஸில் இருந்த மாதிரி பார்க்கறது இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த பஸ்ஸில் போகிறப்போ என்ன ஃபீல் அப்படி ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துலலாம் விண்டேஜ் பஸ்லாம் இருக்கும், இப்பவும் இருக்கும். இந்த டவுன் பஸ்ஸு, மங்கை பஸ்ஸு இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க, ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பஸ்ஸுக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் போகிறப்போ என்ன ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் கொடுக்குது. பஸ்ஸு க்ரௌடெலாம் பெருசாக இல்லைங்க, ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நல்லா இருக்குது. எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரியறது என்னென்னா, ரொம்ப குலுங்குது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது வைபா. ஒரு தடவையாவது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கு. ஓகே, இதோட நான் விலாக எண்டு கொடுத்துக்கிறேன், எண்டு கார்டு. யாராவது புதுசாக நம்ம சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.